இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே சும்மா இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அம்மா வந்து வெந்தய வித வந்து ஊற வச்சிருந்தாங்க. சரி வெந்தய வித ஊற வச்சிருந்தாங்களே, நல்லா வளர்ந்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு, அந்த முன்னாடி இருக்கிற இடத்துல மட்டும் வெந்தய வித வந்துட்டு போட்டு விட்டுருந்தேன். மீதிக்கெல்லாம் கொத்தமல்லி போட்டு விட்டுறலாம். ஏன்னா, அத்தனைக்கும் வெந்தய வித போட்டோம்னா, வெந்தயக்கீரை மட்டும் தான் வந்து ஏறும். கொத்தமல்லி போட்டோம்னா வீட்டு செலவுக்கு ஆகும். அப்படின்னு சொல்லிட்டு, பாதிக்கு வந்துட்டு கொத்தமல்லி விதையும், பாதிக்கு வந்துட்டு வெந்தய விதையும் வந்து போட்டு விட்டுருந்தோம். அதுக்கு சுத்திலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளி நாத்து வந்துட்டு நட்டுருந்தோம். இந்த இடம் சும்மாவே தான் இருந்துச்சு. சரி என்ன பண்றது? விட்டா அப்படியே போயிருமே அப்படிங்கிறதுக்காக தக்காளி நாத்த எடுத்து நட்டுருந்தோம். நெட்டு கூட வந்து 2 நாள் ஆச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா, பட்டாவரை. பட்டாவரை வந்து இங்கேயே வந்துட்டு மொளச்சு வந்திருந்தது. இது நாங்க விதை கிதை எதுவுமே போடல. சரி அதுவும் இருந்துட்டு போட்டும் நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகுறது தானே. ஏதோ 1, 2 வந்ததுன்னா கூட குழம்புல, பருப்புல போடுறதுக்குனால ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தண்ணி விட்டுருந்தாங்க. அங்கங்கன்னு வந்துட்டு லைட்டா முளப்பு தெரியறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. சரி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.